தன்னம் தரணை தன்னா தந்தனை தந்தனை தன்னா தானை தன்னம் தரணை தன்னா தானை தன்னம் தரணை தன்னா தந்தனை தன்னா அந்த அக்கதங்கை 8 பேரும் சிறப்பு பெயர் தான் கொடுத்து ஆண்டவன் பகவானும் அம்மா மகளே அக்கினி வேள்வியது எதற்காகத்தான் வளர்த்து விவரம் அதை சொல்ல வேணும் விவரம் அதை சொல்ல வேணும் ஈசனுமே கேட்டிடுவாதே ஆண்டவனாகப்பட்ட சிவருமானோ அத்தகாளியிடம் 8 பேருக்கும் ஏன் அம்மா இங்கே அக்கினி வளர்த்தீர்கள் எதனால வளர்த்தீர்கள் என்ற காரணம் எனக்கு தெரிய வேண்டும் என்று சொல்ல வாழ்வதற்கு எங்களுக்கு நீங்கள் கோட்டை போட்டு கொடுக்க வேணும் ஆமையா என்று கேட்ட நேரத்தில் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானிடத்தில் அன்னையாகப்பட்ட முத்துமாரி அம்பிகை அம்மா என்ன கேட்கிறா தெரியுமா ஐயா ஆண்டவனே பகவானே ஆண்டவனே பகவானே எந்த நரை எந்தனுக்கு என்ன வர வேணும் விளையாடால மரம் முப்புறத்தில் கோட்ட வேணும் 103 சிவலிங்கமும் எந்தனுக்கு வேணும் ஐயா நந்தவன தோட்ட வேணும் என்று அந்த அம்பிகையும் ஈசனிடம் கேட்ட போது என்ன வீதம் சொல்லிடுவா மண்ணால கோட்டை போட்டா மழை வேஞ்ச கரையும் என்று உள்ளால கோட்டை போட்டா மணி மறைஞ்சு போகும் என்று மரத்தால கோட்டை போட்டா வண்டு தும்பி அணையும் என்று கல்லால கோட்டை போட்டா கருமருந்து காகாதென்று ஈயத்தால கோட்டை போட்டா இலகி நல்ல போகும் என்று தங்கத்தால கோட்டை போட்டா கள்ளன் கொண்டு போவான் என்று வெங்கலத்தில் கோட்டை போட்டா இடி விழுந்த தாங்காதுன்னு காஞ்சிபுரம் செங்கலாலே களஞ்சியமா கோட்டை போட்டா ஆண்டவன் பகவானாகப்பட்ட சிவபெருமானோ என் தாயாகப்பட்ட காளியர்களுக்கு முப்புறத்திலே கோட்டை போட்டு விளையாடுவதற்கு ஆலமரத்தை கொடுத்து வைத்து வணங்குவதற்கு 103 சிவலிங்கத்தை கொடுத்திருக்கிறார் அந்த சிவலிங்கத்தை வைத்து அட்டமாக காளி 8 பேர்களும் ஒரு நாளைக்கு 6 முறை பூஜை செய்து வருகின்றார்கள் நந்தவன தோட்டத்திலே நறுமலர் பறித்து என்ன விதமாக பூஜை செய்வா தெரியுமா தங்கத்தாலே துரண்டி கொண்டு தங்கரளிப்பு பறித்தா வெள்ளியாலே துரண்டி கொண்டு வெள்ளரளிப்பு பறித்தா ஈயத்தாலே துரண்டி கொண்டு இருவாட்சி மலர் பறித்தா வைரத்தாலே துரண்டி கொண்டு வாடாமல்லி பூ பறித்தா கால பூஜை எது ஈசனுக்கு செய்து வாரா பூஜை செய்யும் நாளையிலை காளிகோட்டை உயர்ந்திடுமா கைலாசம் தணிந்திடுமா 8 நாளா ஈசன்னான சிவபெருமா அருளும் இன்றி பொருளும் இன்றி
கோட்டை போல எல்லோ கல் கோட்டை போல எல்லோ கனிவுடனே இருக்கும் போது ஆண்டவனாகப்பட்ட சிவருமான அட்டமகாள் 8 பேருக்கும் ஆமா அழகான கோட்டைகள் அமைத்து கொடுத்தார். சரி விளையாடுவதற்கு ஆலமரத்தை கொடுத்து ஆமா 103 சிவலிங்கத்தை வைத்தவள் பூஜை செய்யும் போது சரி காளி கோட்டை உயர்கிறது, கைலாசம் தணிகிறது. ஆமா தணிகிறது தணிகிறது கைலாசம் தணிகிறது. அப்படி தணிந்தவுடனே என்னையா பக்த கோடிகளை வளவழைத்து என்ன அருளும் இல்லாமல் பொருளும் இல்லாமல் இருக்கும் ஆமா அந்த ஆண்டம் பகவானுக்கு என்ன திருப்பார் கடலிலே சென்று பால் குடம் சுமந்து வந்து ஆமையா பகவானுக்கு பாலாபிஷேகம் செய்ய வேண்டும் என்று ஆமா அவர் மனதிலே நினைத்து என்ன இறந்து வரும் நாளையில் என்னன்னா அந்த பக்த கோடி மக்கள் எல்லாம் பக்த கோடி மக்கள் எல்லாம் பால் குடங்கள் சுமந்து கொண்டு சுமந்து வந்து முப்புறத்தி கோட்டை வழி வாராரே பக்தர்கள் அப்படி வார போது பால் குடத்தை பிடுங்கு வாழா பத்தினிமார் 8 பேரும் பால் குடத்தை குடிப்பாளா குடத்தை போட்டு உடைப்பாளா குடத்தினுடைய வாய் விளம்பை களத்தி மெல்ல எடுத்தல்லவோ பக்தரோட கழுத்ததில அட்டியாள மாட்டுவாளா சாட்டை கொண்டு அடிப்பாரா சாட்டை கொண்டு அடிப்பாரா பிரம்பு கொண்டு சுண்டுவாரா அவ பிரம்பு கொண்டு சுண்டுவாளோ அவ பிரம்பு கொண்டு சுண்டும் போது அடித்த அடி பொறுக்காமல் சக்தியிடம் என்ன சொல்வா சக்தியிடம் என்ன சொல்வா அந்த நல்ல பக்தர்களும் அப்படி இருக்கக்கூடிய இந்த பொன்னான வேளையில் பாடுகின்ற வில்லிசை கலைஞர்களுக்கு ஆமா அன்பளிப்பு கொடுத்தாருமை ஐயா மலைமுருகன் சன்னதி போ அப்படி இருக்கக்கூடிய இந்த பொன்னான வேளையில் என்னையா சரி பாடுகின்ற கிராமிய கலைஞர்களுக்கு ஆமா ஊர் சார்பாக ஒரு மலர் மாலையை மாணிக்க மாலையாக இட்டு ஒரு பட்டாடையை நமக்கு பவிஷாடையாக கொடுத்து 100 லட்சம் பொன் பரிசும் அளித்திருக்கின்றார். சரி அன்னாருடைய குடும்பங்கள் வழிவழி வம்சங்கள் எல்லாம் உற்றார் உறவினர்கள் எல்லாம் ஆள் போல் தலைத்து அரசு போல் வேரொன்றி மூங்கில் போல் வண்ணை கட்டி சரி அப்பு சடையலையனுடைய கிருபையாலே வாழி வாழியவே பல்லாண்டு காலம் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானம் என்ன கல் கோட்டை மலை இருக்கும் நாளையில் பால் குடத்தை பிடுங்கினார்கள். ஆமா அந்த பக்த கோடி மக்களிடத்திலே என்னன்னா பால் குடத்தை பிடுங்கி அந்த பாலை குடித்து விட்டு ஆமா
குடத்தை தரையில போட்டு உடைச்சு வாவெலும்ப கலத்தி எடுத்து பக்தர் கழுத்துல அட்டியெல்லாம் மாட்டிட்டான். மாட்டிட்டாங்க. சாட்டை கொண்டு சுண்டுகின்றாள். சரி. பிரம்பு கொண்டு அடிக்கின்றாள். அடித்த அடி பொறுக்காமல் என்ன பக்தர்கள் பார்வதி இடத்திலே வந்து முறையிட்டார். என்னையா முறையிட்டார்? அமரர் பட்டம் எனக்கு வேண்டாம், அலைகடலிலே மாளப் போறோம். ஆமா. தேவர் பட்டம் எனக்கு வேண்டாம், செத்து நாங்கள் மடிய போறோம். சரி. ஏன் என்று கேட்டால் என்னன்னா அட்டகாளி அட்டகாசம் தாங்க முடியவில்லை, அவங்க அட்டகாசம் தாங்கவே முடியவில்லை என்று சொல்லக்கூடிய தருணத்தில் என்னன்னா மாயவன் கோபாலக்கண்ணன் பண்டார வடிவத்திலே வந்து என்ன காளியர்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆமா 103 சிவலிங்கத்தையும் ஆமையா தட்டி பறிக்க வேண்டும் என்று சொல்லி அந்த முப்புறத்து கோட்டையிலே வந்து ஆமா என்ன சொல்லுவார் தெரியுமா? என்னன்னா சொல்லுகின்றார். சோசியம் பார்க்கலையோ பேத்தி பெண்ணை, சோசியம் பார்க்கலையோ, சோசியம் பார்க்கலையோ பேத்தி பெண்ணை, ஜோசியம் பார்க்கலையோ, ஆவடி நான் ஏடு போட்டு பார்ப்பதற்கு இன்பமுடன் சொல்லிடுவேன், ஏடு போட்டு பார்ப்பதற்கு இன்பமுடன் சொல்லிடுவேன், கைரேகை தான் பிடித்து கணக்காக சொல்லிடுவேன், கைரேகை தான் பிடித்து கணக்காக சொல்லிடுவேன், முத்தை எடுத்து தான் போட்டு முத்து குறியும் சொல்லிடுவேன், ஜோசியம் பார்க்கலையோ பேத்தி பெண்ணே, ஜோசியம் பார்க்கலையோ, ஆருடம் பார்க்கலையோ பேத்தி பெண்ணே, ஆருடம் பார்க்கலையோ, ஏ ஜோசியம் பார்க்கலையோ, ஆருடம் பார்க்கலையோ, பேத்தி பெண்ணே ஆருடம் பார்க்கலையோ. மாயவன் இப்படி பண்டாரம் வடிவத்திலே வந்து பேத்தி பெண்ணே, என்ன எனக்கு வடநாடு வடதேசம், சரி, தெற்கே கன்னியாகுமரிக்கு பாத யாத்திரை செல்கின்றேன். அப்படியா தாத்தா? ஆமா பேத்தி. உங்களுக்கு வடக்கையா? பேத்தி, என்ன நான் கைரேகை பார்ப்பேன், ஆருடம் பார்ப்பேன், முத்துக்குறி பார்ப்பேன். சரி, என் கைரேகை பார்த்து சொல்லுங்க பாப்போம். உன் கைரேகையில ஒழுக்கல் 1.5 பேருக்கு. சரி. ஆமா. வேற அவ்வளவுதான், அதுக்கு மேல சொல்ல முடியாது. நான் பார்க்கட்டுமா? கை காமிங்க. சொல்லுங்க. கையில ரேகையே இல்லையா? ரேகை இருக்காது, ஒழுக்கல் 1. சரி. அப்புறம் செம்புங்க, செம்பு அங்க இருக்கு. அப்படி இருக்கும் தருணத்திலே என்ன இருந்து வரக்கூடிய நன்னாளிலே வந்து ஆமோ ஆண்டவன் கொடுத்தாக இந்த அழகான ஆலமரத்திலே, ஆமையா, ஆலமரத்து இலைகள் எல்லாம் உதிர வைப்பேன் நான். சரி. நீ ஒட்ட வைக்க வேண்டும். அப்படியே போட்டியிலே தோற்று போனா என்ன நான் சொல்லத நீ கேட்கணும். அப்படியா? ஆமா. இல்லனா நீ சொல்லத நான் கேட்பேன். சரி. டீலா நோடீலா? டீலா நோடீலா? போறேன். சரி என்று சொல்லக்கூடிய நாளையில் என்ன ஆண்டவன் உங்களுக்கு கொடுத்த அந்த 103 சிவலிங்கத்தாலே ஆமா உங்க காளி கோட்டைக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது. அப்படியா? அதனால இந்த லிங்கத்தெல்லாம் எடுத்து என்ன ஆழம் பார்க்க முடியாத கடலிலே கொண்டு போட வேணும். வேண்டும். அப்படி என்று சொன்ன நேரம் என்னையா அட்டமாகாளி 8 பேர்களும் ஆமா ஆலமரத்து இலைகளை கோபாலக்கண்ணன் உதிர வைத்தார். சரி. காளியில் ஒட்ட வைக்கவே முடியவில்லை. ஏன்னா அந்த மரத்தை சுத்தி இறங்கி போனா. ஆமா. ஏன்னா பண்டார வடிவத்தில் வந்திருப்பது மாயவன் என்பது தெரியாது. ஆமா. யார ஒரு தாத்தா என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். அதானே. அப்படி இருக்கும் போட்டியிலே தோல்வி கண்டாள். ஆமா. அந்த லிங்கத்தை போடுவதற்காக என்னையா 3வது பரந்த முப்புடாதி புறப்பட்டாள். சரி. கடற்கரையில் கொண்டு லிங்கத்தை இறக்கி வச்சான். ஆமா. லிங்கத்தை ஒண்ணு ஒண்ணா எண்ணி போடுறான். 3வது லிங்கம்
லிங்கம் சிவலிங்கமாக இருக்கிறது. சரி. 5வது லிங்கம் அரிலிங்கமாக இருக்கிறது. இந்த 2 லிங்கத்தையும் தண்ணியில போட்டா ஆமா அரியையும் சிவனையும் தூக்கி தண்ணியில போட்டது போல ஆமா என்று நினைத்து என்ன அரியையும் சிவனையும் ஓரமாக வைத்துவிட்டு மீதமுள்ள லிங்கத்தை எடுத்து தண்ணியிலே போட்டார். ஆமா இந்த 2 லிங்கத்தையும் 2 கையில எடுத்து அண்ணாந்து வாய் திறந்து முப்புடாதி திருவாயிலே போட்டு விட்டாள். ஆமா அந்த போட்ட 2 லிங்கங்களும் என் தாய் முப்புடாதிக்கு 2 நல்ல சீரசாக அம்பாளுக்கு முளைத்திடும். அப்படி முளைத்த போது 3 முகம் கொண்டதாலே முக்கண்ணிய முப்புடாதி வலதுபுறம் ஒரு சீரசு இடதுபுறம் ஒரு சீரசு முன்புறத்தில் தன் சீரசு 3 முகம் கொண்டதாலே 3 முகம் கொண்டதாலே அவ திரிபுர சுந்தரியா அவ திரிபுர சுந்தரியா 3 முகத்தோடு முப்புடாதி அரண்மனைக்கு வந்தாள். முத்துமாரிக்கு முப்புடாதி அடையாளம் தெரியல. சரி. ஒரு முகத்தோடு போனவள் 3 முகத்தோடு வந்திருக்காய் அம்மா. என்ன விவரம்னு சொன்னவுடனே விவரத்தை எடுத்து சொல்றா. சரி. அப்ப அரியும் சிவனும் என்ன 2 முகங்களாக ஆமா முப்புடாதி இடத்திலே அகப்படுத்தி இருக்கிறது. சரி என்பதை அறிந்து கொண்டு என்னையா என் தாயாகப்பட்ட முப்புடாதி போட்ட லிங்கத்தை ஆமா மீனை போல மச்சவதாரம் எடுத்து மாயவன் கவி கொண்டு கைலாசத்திலே கக்கினார். ஆமா எண்ணி பார்க்காங்க 2 லிங்கம் குறையுது. என்ன 2 லிங்கம் குறையுது. எதுக்காக? இத முப்புடாதி அகப்படுத்தி வைத்திருக்கும் விவரத்தையும் அறிந்தார். சரி. இதோ பார் கோபாலா, என்ன நான் உன்னை அடிக்காமல் அடிப்பேன். ஆமா நீ அழாமல் அழ வேண்டும். சரி. அப்படி அழுதையானால் என்ன உன் கண்ணீர் முப்புறத்து கோட்டையிலே தெரித்து விழும். ஆமா அப்படி தெரித்து விழுந்த நேரம் என்னையா முப்புறத்து கோட்டை அப்படியே தீப்பிடித்து எரியும். ஆமா தீப்பிடித்து எரியும். காளியினுடைய அட்டகாசம் குறைந்து விடும் என்று நினைத்து ஆமா பகவான் கோபாலனை அடிக்காமல் அடிக்க கண்ணன் அழாமல் அழ அப்ப கண்ணனுடைய கண்ணீர் 3 சொட்டானது. ஆமா முப்புறத்து கோட்டையிலே தெரித்து விழுந்த நேரம் எம்ம கோட்டை அது எரிந்திடுமா எரிந்திடுமா கொடிமரமோ சாய்ந்திடுமா சாய்ந்திடுமா எரிந்திடுமா எம்ம கோட்டை அது எரிந்திடுமா கொடிமரமோ சாய்ந்திடுமா ஆராய்ச்சி மணிகளெல்லாம் அருந்தருந்து விழுந்திடுமா. அப்படியா விழுந்த போது முப்புறத்து கோட்டையில காளியர்கள் 8 பேரும் அக்கினிக்குள் பரிதவிப்பா. முப்புடாதி தன்னிடத்தில் கண்டத்துக்கு கீழ்புறமா அக்கினியோ எரியுதம்மா. கண்டத்துக்கு மேல்புறத்தில் கண்டத்திற்கு மேல்புறத்தில் அக்கினி நெருங்கவில்லை. அக்கினியோ எரியவில்லை. கண்டத்திற்கு மேல்புறத்திலே அக்கினி நெருங்கவே இல்லை. ஆமா அப்படி நெருங்காத காரணத்தால் என்னையா முப்புடாதி கண்டத்துல 2 சிரசு இருக்குல்ல. ஆமா அதற்கு கண்டத்திற்கு மேல அக்கினி போச்சுன்னா என்ன அரிக்கும் சிவனுக்கும் வெக்கை அடிக்கும்.
ஆமா. உடனே முப்புடாதி உரத்த குரலிலே சொன்னாள், என்னையா? ஏ அண்ணா கோபாலக்கண்ணா, ஏ அண்ணா, என் தங்கைமார்கள் 7 பேரையும் இப்பொழுது காப்பாற்றாவிட்டால் சரி முன்னால் உனக்கு கொடுத்த சாபத்தை நான் கொடுத்து விடுவேன். ஆமா. கருணாக பாம்பாக நீ போ என்று நான் சாபம் கொடுத்தால் அன்று கொடுத்தேனே, அதுபோல இன்று கொடுத்தால் என்ன சாப பிடியில இருந்து நீ வெளியில் வரவே முடியாது. முடியவே முடியாது. உடனே 8 பேரையும் காப்பாற்றி வெளியில் கொண்டு வந்த நேரம், என்னையா? பகவானே, ஆ, ஏன் எங்களுக்கு இவ்வளவு ஒரு அல்லோலப்பட வேண்டும்? சரி, ஏன் இவ்வளவு கஷ்டத்துக்கு ஆளாக வேண்டும்? இதுக்கியா இப்படி பாவப்பட்ட மனுஷங்களை பாடா படுத்துதியா? என்னுடைய பிறவியினுடைய ரகசியத்தை சொல்லுங்கள் ஆமா அப்படின்னு கேட்டவுடனே, சரி அம்மா காளியர்களே, என்ன முப்புறத்து கோட்டையில நீங்கள் வாழ்ந்து வந்தீர்கள். ஆமா, முப்புறத்தை கோட்டை நாங்கள் எரித்தோம். சரி, ஏன் தெரியுமா? எதுக்காக அண்ணா? மச்சரிசி வனத்திலே அடங்காத மகிடன் ஒருவன் ஆண்டு வருகின்றான். பச்சரிசி வனமா மச்சரிசி வனமா? காது சரியா கேட்க மாட்டேங்க. மச்சரிசி வனம். அதானா கேட்டேன். அந்த மச்சரிசி வனத்திலே வாழ்ந்து வரக்கூடிய மகிடாசுரனுக்கு சரி, ஆனால் அழிவு கிடையாது, ஆயுதத்தில் சாவு கிடையாது. சாவு கிடையாது. உங்களைப் போல சக்தி படைத்த பெண்களால் அவனுக்கு அழிவு உண்டு என்று சொல்ல, ஆமா. உடனே முத்துமாரி முன்னால் ஓடி வந்து, என்ன? மகிடா அசுரனை நான் வதம் முடித்தால் சரி, எங்கள் 8 பேரையும் நீங்கள் மணமுடிக்க வேண்டும் வேண்டும். அப்படி என்று சொன்ன நேரத்தில் என்ன என்ன அந்த மச்சரிசி வனமதிலை ஆண்டவனார் சிவபெருமா மகிடனத்தாவத முடித்தார். மாகாளி 8 பேரையும் மணமுடித்துக் கொள்வேன் என்று சத்தியமும் செய்தாரோ, சத்தியமும் செய்தாரோ சங்கரனார் சிவபெருமா. அப்படி அந்த சங்கரனார் சிவபெருமா அவர் சத்தியமும் செய்த போது ஆட்டும் என்று சம்மதித்து தூங்குகின்ற மகிடனத்தான் தட்டி தட்டி எழுப்புவாள். ஏடா ஏடா மகிடாசுரா, எழுந்தரிடா மகிடாசுரா, எருமைக்கிடா முகத்தழக அடங்காத மகிடாசுரா, 6 மாதம் தூங்குவான், 6 மாதம் விழிப்பான், கள் குடித்த வெறியாலே கண்மயங்கி தூங்குவானா, ஒளிக்கல அடிச்சு கொண்டு ஓலமிட்டு சொல்லுவானா, சாராயத்தை குடிச்சு புட்டு, சாராயத்தை குடிச்சு புட்டு இப்படி சாய்ண்டுகளும் சொல்லுவாரா. அவன் தானே மெல்ல தொங்குவானோ. தூக்கத்துல ஒருத்தனை கொல்லுவது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆமா, தூக்கத்துல கொன்னா தோசை வந்துரும். ஒருத்தன் பயந்து தூங்கிக்கிட்டு இருக்கான். சரி, தலைவாணியை தூக்கி மூக்கில வச்சு இப்படி அமைக்கிட்டோம்னு நினைச்சுக்கோங்க. ஆமா, மூச்சு முட்டி பொட்டுன்னு போயிருவான். ஆமா, நம்ம கட்டக்காரன் அப்படித்தான் செஞ்சிருக்கான் போன வாரம். யார? அது ஒரு ஆள. அதனால் தூக்கத்தில் ஒருவனை கொல்லக்கூடாது. சரி, என்ன நினைத்து கண் விழிக்கும் வரை காத்திருந்து ஆமா, மகிடாசுரன் கண் விழிச்ச உடனே என்னன்னா வீர வாளை எடுத்து கழுத்த ஒரே வெட்டு வெட்டுனா. அப்படி மகிடாசுரன் இறந்தானா? இல்லையே, இறக்கவே இல்லை. ஆமா, இறக்கவே இல்லை. என்ன நான் தெரியுமா? என்ன ஆனான்? அவன் ரத்தம் பட்ட இடத்திலெல்லாம், ரத்தம் பட்ட இடத்திலெல்லாம் 1000 மகிடாசுரன் அணி அணி அமளைத்து வாரான். ஒரு துளி ரத்தத்தில 1000 மகிடாசுரன், 2 துளி ரத்தத்தில 2000 மகிடாசுரன் அறுக்கறுக்க முளைத்து வாரா, அறுக்கறுக்க முளைத்து வாரா அரும்பாவி மகிடாசுரன்.
மகுடாசுரனை தலையை வெட்டிய உடனே ரத்தம் பட்ட இடத்திலெல்லாம் என்ன 1000 மகிடன் முளைத்து வருகின்றான். அப்படியே முளைத்து வருகின்றான். ஆமா, என்ன அரக்கீரை போல அறுக்கறுக்க முளைக்கிறான். அறுக்கறுக்க முளைக்கின்றான். உடனே மூத்தவளாகப்பட்ட முத்துமாரி என்ன கடைக்குட்டி காளியம்மாளை அழைத்து சரி மகிடனுடைய தலையை வெட்டும் போது ரத்தம் தரையில விழுந்தாத்தனம் மறுபடியும் வளர்ப்பான். ஆமா, அவன் ரத்தம் இல்லாமல் நம் அவனை வத முடிக்க வேண்டும் சரி என்று நினைத்து என்னையா மூத்தவளாகப்பட்ட முத்துமாரியம்மா என்னன்னா மகிடாசுரனை தலை வெட்டும் போது ஆமா கடைக்குட்டி காளி வேதாளமாக ஓடி வந்து ஆமா மகிடாசுரனை கழுத்துல வாயை வைத்து சரி சொட்டு ரத்தம் கூட தரையிலே விழாமல் உரிந்தெடுத்தாள். அந்த காளி உதிரத்தை உரிந்தெடுத்த காரணத்தாலே என்னன்னா அவளுக்கு உதிரக்காளி என்று ஒரு பெயர் வந்தது. அந்த மகிடாசுரனை கொன்றுவிட்டு அந்த மகிடனத்தம் கொன்றுவிட்டு வெரி கோலத்தோட பகவானை மணமுடிக்க வாராளை கைலாசம். அப்படியே வாரபோது பகவானும் அறிந்தாரே. அம்மா அம்மா பார்வதி ஆண்டவன் சொல்ல கேள், ஈஸ்வரியே பார்வதியே என்னுடைய சொல்ல கேள். அக்கா தங்க 8 பேரும் என்னைத்தானே மணமுடிக்க வாராளை என்று சொல்லி சக்தியிடம் சொன்ன போதே சங்கரனு எது சொல்வார். அம்மா ஏன் பார்வதி என்னங்க காளியர்களுக்கு தெரிந்தோ தெரியாமலோ ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். என்னங்க சொன்னீங்க? மகிடனை கொன்னா 8 பேரையும் நான் கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன்னு சொன்னேன். அப்படி என்கிட்ட கேட்காம நீங்க சொல்லலாமா? தெரியாம சொல்லிட்டேன். சரி, இப்ப மகிடன் அவங்க கொன்னட்டு ஆமா ரத்தவரி கோலத்தோடு வாராங்க. நீ தான் என்னைய காப்பாத்தணும். சரி, உடனே பகவானை என்ன 1 வயது குழந்தையா மாத்தி பார்வதி மடியில போட்டு படுக்க வச்சு ஆமா பச்சை பிள்ளையா வச்சிருக்கா. மேல் முந்தானை எடுத்து பிள்ளைய மூடிட்டான். ஆமா, 8 பேரும் ஓடி வந்து அத்தானே எங்கன்னு கேக்குறான். சரி, படியளக்க போன பகவான் திரும்பி வரலன்னு பொய் சொல்லிட்டான். ஆமா, உடனே பார்த்தா என்ன மடியில ஒரு குழந்தை இருக்கு. அந்த யாருடைய குழந்தை? இது யாரு பிள்ளை அப்படின்னு கேட்ட உடனே சரி அது பக்கத்து வீட்டு குழந்தை. சரி, நீ ரத்தவரி கோலத்தோட வந்திருக்க. ஆமா, பிள்ளைக்கு சீரு தட்டிக்கிடும், பக்கத்துல வராத. ஆமா அப்படின்னு சொன்ன உடனே சரி இந்த 3வது முப்படாது இருக்காளே என்ன அவ அந்த குழந்தைக்கு ஒரு நெத்திக்கண் இரு. ஆமா, ஏன்னா அவ கொஞ்சம் விவரமானவா. ஆமா ஆமா, நெற்றிக்கண்ணு உலகத்துல யாருக்கு இருக்கும்? யாருக்கு? அந்த பகவானுக்கு மட்டும்தான் நெற்றிக்கண்ணு இருக்கும். அப்ப குழந்தையா படுத்திருப்பது நம்ம பகவான் தான். ஆமா, நம்ம அத்தான் தான் நம்மளை ஏமாத்துதாரு என்று நினைத்து சரி 8 பேரும் குழந்தை காலை பிடிச்சீங்களுக்கு, ஆமா பார்வதி தலையை பிடிச்சாங்களுக்கு. சரி, யானை வாயில் அகப்பட்ட கரும்பாக பகவானை கசைக்கு புளிகின்றார்கள். ஆமா, ஆனை வாயில் அகப்பட்ட கரும்பை போல ஆமா ஆண்டவனை புளியும் போது அந்த முக்கண்ணன் பகவானுக்கு வேற வழி தெரியல. சரி, காளியர் காலையும் கையையும் பிடிக்கும் போது என்னையா வித்தவுட்ட நிர்வாணமா எந்திரிச்சிட்டாரு. ஆமா, பிறந்த மேனியான் இன்ன உடனே அப்படியே நிக்காரு. அப்படியே சீ வெக்கங்கட்ட மனுஷா, அட மானங்கிட்ட மனுஷா, வேட்டி எடுத்து கட்டியா? அதானே ஒரு 100 போடுனா போடுதியா? ஆமா, இப்படின்னு வெக்கப்பட்டு அதுக்கு 150 ரூபா வேணும். இப்போ எங்க அம்மா வடக்கு முகம் திரும்பிட்டா. சரி, வெக்கப்பட்டு வடக்கு முகம் திரும்பினவள் தான். ஆமா, வேறு திசை திரும்பவே இல்லை. ஆமா, ஆண்டவன் வைரவ சுரூபம் எடுத்து விட்டார். சரி சரி பகவானே, பார்வதியை உங்களுக்கு மட்டும் கணவராக நீங்கள் இருந்து கொள்ளுங்கள். ஆமையா, பகவான் உங்களுக்கு அவள் மனைவியாக இருக்கட்டும். நான் பூலோகம் போக போறேன். சரி, எனக்கு நேரம் தவறுகிறது. ஆமா, இந்த உலகத்தில் எனக்கு வரங்களை கொடுங்கள். ஆமா, இந்த வரத்தோடு நான் பூலோகம் போக வேண்டும் என்று அவ என்ன வரங்களை கேட்டாள். எம்மா ஆக்கும் வாரம் அள்ளிக்கும் வாரம் 1008 வாரம்
கொல்லுவாரோ வெல்லுவாரோ கோடி வாரம் கட்டிடுவார் முத்து வாரம் எந்தனுக்கு வேணும் என்று சொன்ன போதே ஓடி வந்த முத்து மாறி வண்ண கொட்டான் சின்ன கொட்டா வக வகையா நாறு கொட்டா கையில் எடுத்து முத்தளந்து போடுவாரா கடலாமணி துவரை போல கடலாமணி துவரை போல காராமணி பயரளம்பாலே அங்கே காராமணி பயிறு போலே எம்மா சோளம் போல சிலது முத்து முத்து வரகு போல சிலது முத்து செலது முத்து காணம் போல சிலது முத்து செலது முத்து கம்பு போல சிலது முத்து செலது உளுந்து போல சிலது முத்து செலது முத்து 8 வகை தானியத்தை வண்ண வண்ண கொட்டானில பகவானும் கொடுத்த போது முத்துக்களை வாங்கி பூலோகம் வருவாளா பூலோகம் வருவாளா எந்த ஆயி 8 பேரோ எந்தாயி 8 பேரோ பூலோக வாசலுக்கு பகவானிடத்திலே முத்துவரத்தை வாங்கி வாங்கி 8 பெண்மணிகளும் வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆமா எதிரில யாரு வாரா? யாருனே வாரா? உலகத்துக்கும் சஞ்சரியாக விளங்கக்கூடிய திரிலோக சஞ்சாரி நாரத மகாமுனிவர் வருகின்றார். அங்கேயும் அவர் வந்துட்டாரா? அம்மா ஏன் முத்துமாரி என்ன புது புது பெட்டியில என்ன வச்சிருக்க? என்ன வச்சிருக்கேன்? நான் முத்து வச்சிருக்கேன். முத்துவரம் உனக்கு யார் கொடுத்தார்? எனக்கு பகவான் கொடுத்தார். ஓ, பகவான் கொடுத்தாரா? ஆமா. பகவான் கொடுத்த முத்து நல்ல முத்தா அல்லது பொய்யான முத்தா? அவர் தந்தேன்னு சொன்னாரு, நான் வந்தேன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். ஆண்டவன் உனக்கு பொய்யான முத்தை தான் அள்ளி கொடுத்திருப்பார். அப்படியே தந்திருக்காரு. ஆமா, நான் நல்ல யோசனை ஒன்று சொல்லுகிறேன், கேட்டுக்கொள். என்னையா? ஆண்டவன் கொடுத்த முத்து உண்மையான முத்துத்தான் என்று நினைத்து நீ உண்மையிலே பரிசோதிக்க வேண்டுமென்றால் சரி, ஒரு குத்து முத்தை எடுத்து உடையவன் மேலே போட்டுவிடு. ஆமா. ஆண்டவன் கொடுத்த முத்து நல்ல முத்து என்றால் ஈசனுக்கு முளைக்கும். சரி, இல்லை என்றால் முளைக்காது. அப்ப நீ புரிஞ்சுக்கிடலாம் இது உண்மையான முத்தா பொய்யான முத்தான்னு. ஆமா, டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் வர. நாரதா, உண்மையிலே நல்ல யோசனை சொன்னாய். அதான கேட்டேன். என்ன நினைத்திருக்கும் போது ஆமா, முத்து போடுவதற்கு 2-3 நாளைக்கு முன்னாலே யாரையெல்லாம் வரவழைத்து யாரை ஈசன் மேலே ஏவல் செய்கின்றா தெரியுமா? என்னன்னா அம்மா கடலாம் மன்னித்து வரை போல பயனிழந்த பகவானுக்கு காய்ச்சல்கார அம்மாவையும் கடவுள் மேலே ஏவல் செய்தார். வேதிக்கார அம்மாவையும் ஈசன் மேலே ஏவல் செய்தார். வாந்திக்கார அம்மாவையும் பகவான் மேலே ஏவல் செய்தார். 8 நாளா காய்ச்சல் அடிக்குதம்மா, கடுங்குளிர் ஆகுதம்மா. ஈசனான பகவானுக்கு 1 வார காலங்களிந்து ஒரு குத்து முத்தை எடுத்து முத்து மாறி ஓடி வந்து ஈசன் மேலே போட்டிடுவா. ஈசன் மேலே போட்ட முத்து என்ன வீதம் தோன்றிடுமா?
முக்கண்ணனர் பகவானுக்கு முக்கண்ணனர் பகவானுக்கு ஊசி குத்த இடமே இல்லை. அங்கே ஊசி குத்த இடமே இல்லை. அவருக்கு உச்சியில போட்ட முத்து உச்சி ஜடையாகிடுமா நெத்தியில போட்ட முத்து நெத்தி சுட்டியாகிடுமா கன்னத்தில போட்ட முத்து திஷ்டி போட்டுமா பல்லதில போட்ட முத்து பல்பருவ மாறிடுமா காததில போட்ட முத்து குண்டலாமா மாறிடுமா கழுத்ததில போட்ட முத்து கண்டமாலை ஆகிடுமா மார் மீது போட்ட முத்து மாராணி ஆகிடுமா கை மீது போட்ட முத்து கை காப்ப மாறிடுமா விரலதில போட்ட முத்து மோதிராம மாறிடுமா வயரதில போட்ட முத்து வயிற்று பிழையாகிடுமா தொடையதில போட்ட முத்து தொடவாளையாகிடுமா காலதில போட்ட முத்து கால் சிலம்ப மாறிடுமா பாதத்தில போட்ட முத்து பாதத்தில போட்ட முத்து பாத சக்கரம் ஆகிடுமா உச்சி முதல் பாதம் வரை ஊசி குத்த இடமே இல்லை. முக்கண்ணனார் சிவபெருமா எட்டோட 8 நாளா அங்கு இங்கு உருளுவாரா அம்மா அம்மா பார்வதியே தாங்கவே முடியவில்லை என்று சொல்லி கணவர் வந்தார். கட்டளைக்கு சக்தியிடம் முக்கண்ணானும் சொன்ன போது முக்கண்ணானும் சொன்ன போது என்ன வீதம் சொல்லுவார். அவர் எந்த வீதம் சொல்லுவார். முக்கண்ணன் சிவபெருமானுக்கு உச்சி முதல் பாதம் வரைக்கும் அப்படி முத்துக்களாக தோன்றிய நேரத்திலே பார்வதி என்னால் தாங்க முடியவில்லை அம்மா. ஆமையோ என்ன செய்வது என்று எனக்கு புரியவில்லை தாயே என்று சொல்ல பார்வதி அம்மா கொட்ட முத்தை திட்டித்து விளக்கெண்ணை வடித்தாள். தலைவாழை இலை வெட்டி வந்தாள். சரி வேப்பிலை உருகி பஞ்சுமத்தையாக போட்டாள். வேப்பிலை பஞ்சுமத்தை மேலே தலைவாழை இலை எடுத்து வைத்து அந்த விளக்கெண்ணை தலைவாழை இலையிலே தடவி ஆண்டவன் பகவானை அதற்கு மேலே எடுத்து வைத்து வேப்பிலை கொண்டு வருடக்கூடிய நேரத்தில் அந்த வேதனை தாங்க முடியாத பகவானோ எப்படி புலம்புவார் தெரியுமா? எப்படி அம்மா விளக்கத்தாம் பொறுத்தடியோ அம்மா விளக்கத்தாம் பொறுத்தடியோ அம்மம்மா பார்வதியே வேதனைய பகமா வேதனைய பாரடியோ
எம்மா திருவேளக்க பொறுத்தடியோ எம்மா திருவிளக்க பொறுத்தடியோ அம்மம்மா பார்வதியே பகவான் தீவினைய பாரடியோ பகவான் வேதனைய பாரடியோ எம்மணி விளக்க பொறுத்தடியோ எம்மணி விளக்க பொறுத்தடியோ அம்மம்மா பார்வதியே பகவான் மறுக்கடைய பாரடியோ பகவான் மணிவீரைய பாரடியோ இப்படி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமான் வேதனை தாங்க முடியாமல் ஆதிபராசக்தி இடத்திலே புலம்பும் போது ஆதிபராசக்தி அவள் முத்துமாரியை பார்க்க வருகின்றாள். அம்மா முத்துக்கு உரிய முத்துமாரியம்மா என் கணவனை இந்த பாடுபடுத்தலாமா? நான் கணவனோடு இருப்பது காளியரே உனக்கு பொறுக்கலையா? நான் மறையவனோடு இருப்பது மாரியரே உனக்கு பொறுக்கலையா? காகமாக கத்துரேனே உன் கல்மலசி இழகலையா? மலையும் கூட சரியும் அம்மா உன் மனசதுதான் இழகலையா? அப்படி என்று சொன்னவுடனே அக்கா தங்கை 2 பேரு ஒன்று கூடி பேசி அக்கா முத்துமாரி நம்ம அக்கா பார்வதி கணவனோட சந்தோஷமாயிருக்கட்டும், ஓட்ட முத்தை உடனடியாக நீ இறக்கு என்று சொன்னவுடனே சரி என் பார்வதி அக்கா முத்தை நான் இறக்கணும்னா நான் கேட்டதை நீ எனக்கு கொடுத்து வைக்கணும். அப்படி என்னம்மா உனக்கு வேணும்? மாலை நேரத்திலே மஞ்சள் வெயில் பொழுதிலே சரி வேப்ப மரத்து அடியில் புல்லை செதுக்கி சுண்ணாம்பு நீர் தெளித்து துள்ள மாவிடிச்சு சரி பானக்கர மஞ்சப்பாலு மறிக்குழந்து பிச்சிச்சரம் கண்ணும் கொத்தா செவ்விளனி எந்தனுக்கு நீ படைச்சு வச்சேன்னா அத்தனையும் நான் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு சரி உன் கணவனுக்கு போட்ட முத்தை நான் இறக்குவேன் என்று சொல்ல ஆட்டும் என்று சம்மதித்து அன்னையாகப்பட்ட பார்வதாதேவியும் அவை 7 நல்ல விடதில முந்தி பிச்ச வாங்குவாளா மடி பிச்ச தானு வாங்கி துள்ள மாவிடித்து துள்ளு மாவு தான் படைச்சா பானைக்காரம் மஞ்சப்பாலு மறிக்குழந்து பிச்சீச்சரம் முல்லை நல்லா அரும்பெடுத்து தேவிக்குத்தான் படைத்திடுவா. அத்தனைக்கும் மேலாக இலைகுலை பிடுங்கிடுவா, 7 தண்ணீர் விட்டிடுவா. முத்தரக்க வருவாளா முத்துக்கு உரியவளே எந்த முத்து மாறி பங்குள கைவிடித்து முத்தரக்க மாறாளோ கண்டாங்கி புடவை கட்டி கை நிறைய கொசவம் வச்சு கக்கத்தில பெட்டி வச்சு
மந்திர கோலு ஒன்று கையதிலே தான் பிடித்து வட்ட வட்ட கொண்ட போட்டு வாடாமல்லி தலையில் வைத்து வாய்ச்சவக்க வெத்தலையும் வடிவழகி தானும் போட்டு முத்துக்களை இறக்குவாளா முத்துக்களை இறக்குவாளா முத்து போட்ட முத்து மாறி கக்கத்துல ஒரு பெட்டி வச்சிருக்கா, கையில ஒரு மந்திரக்கோல் வச்சிருக்கா. வாய்ச்சவக்க வெத்தலை போட்டு கண்டாங்கி புடவை கட்டி கட்டளையாகப்பட்ட முத்துமாரி என்ன மலைக்குறவ பெண்டை போல வடிவம் கொண்டு முத்துக்களை எப்படி இறக்குறா தெரியுமா? எப்படி என்ன வேப்பங்குலை பிடித்து கையிலே முத்து எப்படி இறக்கிறா தெரியுமா? எப்படி என்ன இறக்கி அம்மா வேப்பிலைய கையில் எடுத்து பகவான வருடுவாளா உச்சியில போட்ட முத்து உச்சி மகாளி இறங்கிடுவா நெத்தியில போட்ட முத்து நீலியர இறக்கிடுவா பல்லதில போட்ட முத்து பத்திரகாளி இறங்கிடுவா கன்னத்தில போட்ட முத்து கருமாரி இறங்கிடுவா கழுத்ததில போட்ட முத்து கனகவல்லி இறங்கிடுவா தோள் மீது போட்ட முத்து துர்க்கை அம்மா இறங்கிடுவா கையதில போட்ட முத்து கனக துர்க்கை இறங்கிடுவா மார் மீது போட்ட முத்து மகமாரி இறக்கிடுவா விரலதில போட்ட முத்து விழியழகி இறக்கிடுவா வயரதில போட்ட முத்து வடிவழகி இறக்கிடுவா இடுப்பதில போட்ட முத்து ஈஸ்வரியா இறக்கிடுவா தொடையதில போட்ட முத்து துர்க்கை அம்மா இறக்கிடுவா காலதில போட்ட முத்து கருமாரி இறக்கிடுவா பாதத்தில போட்ட முத்து பத்தினியும் இறக்கிடுவா மேனியில போட்ட முத்து மீனாட்சி இறக்கிடுவா உச்சி முதல் பாதம் வரை உலகம்மா இறக்கிடுவா முத்து போட்ட முத்து மாறி முத்தத்தானே முத்துத்தானே இறக்கிடுவா ஈசனான ஈசனான பகவானுக்கு இறக்கிடுவா பகவானுக்கு ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானுக்கு இந்த விதம் முத்துக்களை இறக்கி வைத்தார். இலைகுலைகளை பிடுங்கி அரைத்து 7 தண்ணீர் விட்ட பின்னாலே சரி தண்ணீர் விட்டு வடித்தது போல ஆண்டவன் தெளிவடைந்த நிலையிலே இருக்கிறார். ஆமா பகவானுக்கு சுய நினைவு வந்துருச்சு. அப்பதான் வந்தது. கண்ணனை அழைத்தார். சரி கண்ணா என்ன முத்துமாரி என்னையவே இந்த பாடுபடுத்திட்டாள. ஆமா பூலோகத்துல இந்த முத்தை கொடுத்து விட்டோம்னா சரி பூலோக மக்களை என்ன பாடுபடுத்த மாட்டார், பெரும்பாடுபடுத்தி விடுவார். அதனால இந்த முத்துக்களை பச்சையாக கொடுக்க கூடாது. சரி முத்துக்களை ஒன்றிரண்டாக வறுத்து கொடுக்க வேண்டும். லேசா இளவரப்பா வறுத்து கையில தூக்கி கையில கொடுத்துற வேண்டியது. சுவாமி பகவானே என்ன அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். 8 பெட்டி முத்துக்களையும் எடுத்துக்கொண்டு சரி பூலோக வாசலுக்கு புறப்பட்டு வரும்போது ஆமா வயதான பாட்டி போல வடிவத்திலே சரி பனைவோலை குடிசையிலே பெண்ணொருத்தி வாழ்ந்து வந்தாள். ஆமா அவள் தான் மாயவன் கோபாலக்கண்ணன். கோபாலக்கண்ணன் பேத்தி பெண்களை பார்த்த கோபாலனோ என்ன என்ன சொல்லுகின்றார்?
எம்மா பேத்திமாரே எம்மா அந்திக்கருக்கள் நேரமாக இருக்கிறது. மூஞ்சி கருக்கள் நேரமாச்சு, முதற்சாவ நேரமாச்சு. இரவு நேரத்தில் குமரி பெண்ணாக இருக்கும் நீங்கள் தன்னந்தெரிய போகக்கூடாது. ஆமா, நாளைக்கு காலையில நீங்க போங்க சரி அப்படின்னு சொன்ன உடனே நான் கூழு உங்களுக்காக வேக வச்சிருக்கேன். சரி, என்ன கூழு? என்ன கூழு? கம்மங்கூழு. கேப்பக்கூழு. ஆமா, கேப்பக்கூழு கம்மங்கூழு எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்குமா? ஆமா, அத குடிச்சாதான் சுகர் வராது. முதல்ல நாளைக்கு காலையில தென்காசி மேம்பாலத்துக்கு கீழே போங்க. சரி, அங்க மோர் வத்தல் இருக்கும், உங்க கேட்ட கூழு இருக்கும். எங்க போற வழியில இல்லையோ கடை. அப்படி இருக்கும் தருணத்திலே என்ன என் தாயாகப்பட்ட 8 பேருக்கும் என்னையா கம்மங்கூழ கொடுத்தா அந்த பாட்டியம்மா. சரி, பாட்டினா யாரு? யாரு? நம்ம மாயவன் கோபாலக்கண்ணன். ஆமா, அந்த கோபாலக்கண்ணன் கம்மங்கூளை குடித்து விட்டு ஆமா 8 பெட்டி முத்துக்களையும் காளியர்கள் இறக்கி வைத்தாள். ஆமா, அயர்ந்து தூங்கிக் கொண்டிருக்கின்றாள். என்னையா அந்த தூங்கும் நேரத்தில் மாயவன் என்ன செய்தார் தெரியுமா? என்னன்னா அம்மா தூங்குகின்ற வேளையில் எழுந்தரித்த மாயவன் என்ன எண்ணுவாளா? என்ன எண்ணுவாரா? அவருடைய சிந்தையிலே அவருடைய சிந்தையிலே எம்மா பாட்டி அம்மா எழுந்தரித்து 3 நல்ல மலை பிடுங்கி முக்கட்டி அடுப்பாக்கி பூமியான தாளியில 8 பட்டி முத்துக்களை 1-2 வறுத்திடுவா. வறுத்து கொண்டு இருக்கும் போது ஒரே ஒரு கள்ளமுத்து தெரித்து வெளியில் வந்து முத்துமாரி நெத்தியில ஒரு கள்ளமுத்து விழுந்திடுவா. அந்த கள்ளமுத்து விழுந்திடுமா. மலையை பிடுங்கி முக்கட்டு அடுப்பாக்கி பூமியை ஒரு தாலியாக வைத்து 8 பெட்டி முத்தையும் போட்டு பாட்டி வறுத்துட்டா. ஆமா, லேசா அப்படியே வறுத்துக்கிட்டு இருக்கா. வறுக்கக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு முத்து தெரித்து முத்து மாறி நெத்தியில விழுந்துச்சு. ஆமா, பட்டினி எந்திரிச்சிட்டா. சரி, பட்டன்னு எழுந்தரித்து என்னையா? ஏ பாட்டி, ஏ ஆச்சி, என்ன வேலை செஞ்சிட்ட? ஆமா, பகவான்கிட்ட முத்துவரத்தை வாங்குற என்ன பாடுபட்டேன். ஆமா, ஆனால் நீ வந்து இப்ப எப்படி செஞ்சிட்ட? சரி, என் பேத்தி பெண்களா என்ன ரொம்ப கவலைப்படாதீங்க. ஆமா, கொடுத்தவர் பெரியவர் என்றால் கொடுத்த முத்து முளைக்கும். வகுத்தவன் பெரியவனாக இருந்தால் வறுத்த முத்து முளைக்கும். போ, கண்டிப்பாக முளைக்கும். அப்படி என்று 8 பெட்டி முத்துக்களை வாங்கிக் கொண்டு ஆமா உலோகத்துல தன்னுடைய மக்களை காப்பதற்காக என்ன என் அம்மா முத்துமாரியும் என்னையா உடன் பிறந்த தங்கைமார்களும் ஆமா எங்கிருந்து எங்க வாரா தெரியுமா? எங்க வருகின்றார்கள்? அம்மா அன்னையான முத்துமாரி, அன்னையான முத்துமாரி கோட்டை போட ஓடி வாரா, கோட்டை போட ஓடி வாரா. ஆராளை வடிவழகி, ஆராளை வடிவழகி காசியில நீராடி, காசியில நீராடி கன்னியா குமரி விட்டு, கன்னியா குமரி விட்டு மாயவாரம் கும்பகோணம், மாயவரம் கும்பகோணம் பரமருளும் திருக்கடையூர், பரமருளும் திருக்கடையூர், வசந்த கந்த விராலிமலை, ராலிமலை, அட்டாள சொக்கரையும், அட்டாள சொக்கரையும், தாலாட்சி அம்மாவையும், தாலாட்சி அம்மாளையும் எதிர நின்று சேர்வை செய்து சேர்வை செய்து அங்கிருந்து பயணமாகி, அங்கிருந்து பயணமாகி ஈராத்து எல்லைக்குத்தான், ஈராத்து எல்லைக்கு இருக்கங்குடி மாரியாக, இருக்கங்குடி மாரியாக அங்க ஒரு நிலைய வாங்கி, அங்கு ஒரு நிலையம் வாங்கி அங்கிருந்து பயணமாகி, அங்கிருந்து பயணமாகி சங்கரங்கோவிலில, சங்கரங்கோவிலில சங்கர நைனாரையும், சங்கர நைனாரையும் மேலை
இசை கலைஞர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆலயத்திற்கு வரும்படி விழா கமிட்டியார் சார்பாக கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக ஆலயத்திற்கு வரும்படி விழா கமிட்டியார் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். சங்கரங்கோவிலில சங்கர நைனாரையும் கோமதி அம்பாளையும் எதிரே நின்று சேர்வை செய்து தெப்பத்தை நீராடி கொடிமரத்தை கண்டல்லவோ தென்முகமா திரும்பி வாரா எந்தாயி 8 பேரும் தாவியா முத்துமாரி சிங்கமுக தண்டியலா சிவனுடைய பாக்கியமா ஆனைமுக தண்டியலா அரணாரட பாக்கியமா அங்கிருந்து பயணமாகி எங்க வாராளா எல்லாத்துக்கும் பெரியதலம் குற்றாலம் தலமதியில அருவியில நீராடி கார் குந்தல் சிக்கெடுத்து மேற்கு பக்கம் மறந்து பெற குறும்பிலா அதிசயத்தை முத்துமாரி கண்டல்லவோ ஈசான மூலையில முத்துப்பட்ட சின்ன தம்பி அதிசயத்தை பார்த்தல்லவோ வடக்கு கோட்டை வாசலில 18ஆம் அடி கருப்பசாமி அவரையுமே பார்த்து கொண்டு வடக்கு முகம் திரும்பி வாரா காசி மேஜர் புறமும் விட்டு கட்டுடனை ஏகி வாரா ஏற்றுமதி இறக்குமதி பாடரையும் தான் கடந்து கோட்டை மேல கோட்டை போடும் செங்கோட்டை விளக்கு விட்டு சுப்பஞ்சட்டி பாலம் தாண்டி தோலு கட்டு தனை கடந்து மேற்கு முகம் திரும்பி வாரா சிங்கத்தில ஏறி வாரா திரிசூலம் பிடித்து வாரா சாலைகளும் இருபுறமா சர்க்காரு ரோட்டோரமா தண்டியெல்லாம் பெரும்படையா தனிக்க ஒரு சாவடியா மேற்கு முகம் வார போது எங்க நிலையம் போட்டா நாட்டிலேயும் நல்ல நாடு காவலர்கள் புகழும் நாடு சாரமலை பொழியும் நாடு சரமிளகா காய்க்கும் நாடு இஞ்சி மஞ்சள் மூக்கு நாடு இருவாச்சி மலரும் நாடு மாதம் 3 மழை பொழியும் வருடம் 3 பூ விளையும் அறுத்த தாளில் பயிர் விளையும் அஞ்சனத்தான் கூடு கட்டும் கட்டு நல்ல கலங்காணும் கட்டளை குடி இருப்பதில ரோட்டுக்குத்தான் தென்புறமாய் தேவியான முத்துமாரி காவக்கார கருப்பசாமி இன்னும் பல தேவதைகள் நாடி வரும் மக்களுக்கு நல்வாக்கு கொடுத்திடுவா தாயான முத்துமாரி சும்பு மோரியாமல் துளி காத்து வீசாமல் அட்டமது சனிக்காமல் அசல் காத்து வீசாமல் பச்சை பொட்டு நிலைத்திருக்க முடித்த பூ வாடிடாமல் தேவியான முத்துமாரி கோட்டை போட்டு கொண்டிருந்தா முத்துமாரி கட்டு கலங்கானும் கட்டளை குடியிருப்புமான நகரத்தில் வந்து ரோட்டுக்கு தென்புறமாக அவளை கையெடுத்து வரும் மக்களுக்கு நல்வாக்கு கொடுக்க சும்பு மொறியாமல் சுழி காத்து வீசாமல் அட்டம் சனிக்காமல் அசல் காத்து வீசாமல் பெண்கள் என்னாலும் வச்ச பொட்டு நிலைத்திருக்க அவர் முடித்தவு வாடிடாமல் மக்கள் ஒரு பயிரை போல என் அம்மா ஒரு வேலி போல கண்ணில் உள்ள கருவெளி போல தன் மக்களை காத்து நல்ல வாராளே